அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயவேல். உறவுகளே, நேற்று சீபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னதாக அண்ணன் கேள்வி எழுப்பப்பட்டது. அண்ணன் அவர்கள் அதுக்கு சொன்னார்கள், 10 பேரை கூட்டம் சேர்த்துட்டு போய் நிக்கிறது ஆம்பளத்தனம் இல்ல, தனிச்சு நிக்கிறது தான் ஆம்பளத்தனம். தனிச்சு நின்று நாம் தமிழ் கட்சியை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை பல ஊப்பிகள், பல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. அண்ணாமலை அவர்களே, நீங்க கடந்த 5 ஆண்டுகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சு எல்லா ஊர்கள்லயும் கொடியேத்துனீங்க. யாரை வச்சு ஏத்துனீங்க? அண்ணா திமுக தொண்டர்களை வச்சு ஏத்துறீங்க. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை வச்சு ஏத்தல. அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல் மீது ஏறி வந்தீங்க. அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோல் ஏறி வந்தீங்க. இன்னும் பல சில்லறை கட்சிகளோடு தோல் மீது ஏறி நின்று வந்தீங்க. ஆனா அவர்களாலதான் பாஜகவுக்கு வாக்கு விழுந்ததே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு தனிப்பட்ட வாக்குகளை நீங்க நிரூபிச்சிருக்கீங்களா? தனிச்சு நின்று தன் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்காத நீங்க எப்படி தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி ஆவீங்க? நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, சிந்திக்கிறீங்கல்ல, எப்படி இதை பேசுறீங்க? நீங்கள் முன்னெடுத்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு, நீங்கள் முன்னெடுத்த கூட்டங்களுக்கு, நீங்கள் முன்னெடுத்த கட்சி பரப்புரைகளுக்கு வந்தவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இப்பொழுது உங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்னு தனிச்சு நிப்பாட்டினா எத்தனை பேர் இருப்பாங்க? பாரதிய ஜனதா கட்சி இப்போ இல்லை, எந்த காலத்திலும் தமிழகத்தில் வளராது, வளரவும் விடமாட்டோம். திரு அண்ணாமலை அவர்களே, கடந்த முறை நடந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் சொன்னது, நாங்க சொல்லல, கடந்த முறை நடந்த தேர்தலில் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையமே எங்களை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாட்டில் தனித்து நிற்க துணிவில்லாமல் 10 கட்சிகளோடு ஓடி போய் கூட்டணி வச்சு கூட்டம் சேர்த்து தேர்தலில் எதிர்கொள்றதெல்லாம் ஆம்பளத்தனம் இல்லை. நாம் தமிழர் கட்சி போல கொள்கை வகுத்து கோட்பாடு வகுத்து தனித்து நின்று என் மக்களுக்கு நான் வந்தா இதை செய்வேன், நான் வந்தா இதை செய்வேன்னு சொல்லி மக்கள்கிட்ட நேரடியாக சென்று வாக்கு கேட்கிறோம்ல, இதுதான் ஆம்பளத்தனம். தனிச்சு நிற்கிறது தான் ஆம்பளத்தனம். கூட்டம் சேர்த்து நின்று சண்டைக்கு வர்றது ஆம்பளத்தனம் இல்லை. அண்ணாமலண்ணே, எங்க அண்ணன் சொன்னது போலதான், பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று நாம் தமிழ் கட்சியோட ஒரு ஓட்டு கூட வாங்க முடியுமா உங்களால? நான் வாங்குவேன் உங்களால சொல்ல முடியுமா? அண்ணாமலை அவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒரு திருமண வீட்டில் ஓடி ஓடி வேலை செய்யறவன் திருமணம் முடிந்தோடனே போயிடுவான். அந்த வேலை செய்வது போலதான் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஓடி ஓடி வேலை செய்யலாம், ஆனா உங்களுக்கு இந்த வேலை உறுதி இல்லை. ஆனா எங்கள் அண்ணன் திருமண வீட்டில் மாப்பிள்ளை போல உறுத்தானவன், உறுதியானவன். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என் மக்கள் எங்களை நேசிப்பார்கள், எங்களை ஆதரிப்பார்கள். நாங்கள் விரைவில் தமிழகத்தில் வெல்வோம். தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக இருந்து முதல் பெரும் கட்சியாக உருவெடுப்பது நாம் தமிழ் கட்சி. விரைவில் அது நடக்கும். என்ன அர்த்தத்துல பேசுறீங்க அண்ணாமலானே? தென் மாவட்டத்துல எப்படி நீங்க 3வது பெரிய கட்சியா வருவீங்க? கன்னியாகுமரியில் நடக்கிற வனக்கொள்ளைக்கு உங்க கருத்து என்ன? வனக்கொள்ளையை தடுத்தீங்களா? கேரளாவுக்கு இங்க இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் போயிட்டு இருக்கே, அந்த வனக்கொள்ளையை நீங்க தடுத்தீங்களா? இல்ல எங்க அண்ணன் சேவியர் பெலிக்ஸ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க அடிச்சே கொண்டாங்களே, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? அதுல நீங்க கருத்து என்ன? நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? இல்ல பொள்ளாச்சியில இந்த பாலியல் குற்றத்துல நீங்க உங்க கருத்து என்ன? நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? உங்க நிலைப்பாடுதான் என்ன? தூத்துக்குடியில் நடந்த பெருவெள்ளம், சென்னையில் நடந்த பெருவெள்ளம், இப்படி தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்குமே பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன? நீங்க மக்களுக்கு எந்த ஒரு போராட்டத்திலையும் மக்கள் பிரச்சனையில எதுலையுமே நீங்க நிக்கலையே, அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா வருவீங்க? எப்படி இந்த மனசாட்சியே இல்லாம எப்படி இதை பேசுறீங்க? இப்படிலாம் பேச சொன்னாங்களா? அண்ணாமலானே 2010 நாம் தமிழ் கட்சி தொடங்கும் போதும் அண்ணன் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, காங்கிரஸ் யார் கூட கூட்டணி இல்லை. அதுலயும் குறிப்பா மனிதகுல எதிரியான பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியே இல்லை. அண்ணன் எப்பயோ சொல்லிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இருக்காங்க. நாங்கள் திமுகவோடோ, அண்ணா திமுகவோடோ, காங்கிரஸோடோ, பாஜகவோட யாரோட கூட்டணி இல்லை, தனிச்சு தான் நிற்போம், தனிச்சு நிற்போம். உங்களால தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சியை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட முடியுமா? சும்மா வாங்கி குசாம பேசாதீங்கண்ணே.
இரவு 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி கட்சிக்கு ஆள் சேர்த்து விட்டு தென் மாவட்டத்தில் 3வது பெரிய கட்சியா எப்படி என்ன அர்த்தத்தில் சொல்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை இவிஎம் மிஷினில் கை வச்சாலும் வைக்கலாம், நீங்க அந்த அர்த்தத்தில் தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வேட்பாளர் கன்னியாகுமரி வேட்பாளர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் ரயிலில் காசை கொண்டு போனாங்களே, அதனால ஜெயிச்சு தென் மாவட்டத்தில் 3வது ஆளா வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை கோயம்புத்தூர்ல தான் நீங்க ஜெயிச்சு 3வது ஆளா வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? எதுவும் நடக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டு கூட வாங்காது, ஒரு ஓட்டும் வாங்காது. இந்த கூட்டணிக்கு பல சாதி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அந்த சாதி கட்சிகளோட ஓட்டை பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுன்னு காட்டுறதுக்காக நீங்க இந்த சாதி கட்சிகளை கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த சாதி கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல நீங்க தென் மாவட்டத்துல நாங்க 3வது பெரிய கட்சியா வந்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒருபோதும் நடக்காது அண்ணாமலை அவர்களே, அது ஒருபோதும் நடக்காது. இதை இந்த ஊடகங்கள் அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியை விட ஒரு ஓட்டு கம்மியா வாங்கினா கட்சியை கலைச்சிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டாருன்னு அந்த வார்த்தையை மட்டும் வெட்டி வெட்டி பரப்புவாங்க இந்த ஊடகம். அவர்களுக்கு அதான் தெரியும். ஆனா அடித்தளத்துல இருந்து என்ன சொன்னாருங்கிறத ஒரு ஊடகமும் பாக்குறது இல்ல, அதை மக்களும் கவனிக்கிறது இல்லை. அண்ணாமலை அவர்கள் தனிச்சு நின்று எங்களோட துணிவு இருக்கா? உங்க கொள்கை என்ன, உங்க கோட்பாட்டு என்ன? நீங்கள் ஒரு கட்சி தலைவரோட கையாளு, அவ்வளவுதான். அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை தான் நீங்க செய்வீங்க. நீங்களா எந்த வேலையும் இங்க செய்ய முடியாது. ஆனா நாங்க அப்படி இல்லை. என் மக்களுக்கு, என் மண்ணுக்கு, என் மொழிக்கு, என் கலை இலக்கிய பண்பாட்டுக்கு என்ன செஞ்சா சரியாகும்னு நாங்களே முடிவெடுத்து நாங்களே செய்யறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களை போன்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்களை சரியான வழியில் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நாங்கள் விரைவில் வெல்வோம். தமிழகத்தை திராவிடர்கள் கையிலிருந்து கைப்பற்றுவோம். நாம் தமிழ் கட்சி வாங்குகிற வாக்கு சதவீதம் அதை வருகிற ஜூன் 4ஆம் தேதி அதை உங்களுக்கு உணர்த்தும். ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மையா இல்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது உண்மையாங்கிறத ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். உறவுகளே, நன்றி உறவுகளே. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.